பிளாக் ஷிப் மாதிரி நம்ம வந்து பில்ட் ஆகணும். ஏன்னா சும்மாவே மீடியால இருக்க பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். இதுல நம்ம வேற அது நான் எந்த பாவமுமே பண்ணலையே, எதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சுந்தர் சி சார் குஷ்பு மேடம் இருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரிஸ்கை நீங்க எடுக்கிறதுக்கு முற்படுறீங்கல்ல, அங்க அகைன் அந்த 1000 கப்பல் லாகர்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டெப் அஹெட் வரீங்க. இப்போ அவார்ட்ஸுக்கு ஜாக்கி ஜானை கூப்பிடலான்னு இருக்கும். அப்புறம் ஏன் பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிற மைண்ட் செட் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு செம்ம கோவம். Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, Eastpath Island Massage, Skin Med and The Label Eye. Hey days, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு our சேனல். ஸோ வந்து நம்ம இத்தனை நாள் வந்து நம்மளோட பக்கத்தில் வந்து கப்புள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சிங்கிளாக ஒரு பர்சன் பார்க்குறோம். பட் அவர் சிங்கிள்லாம் கிடையாது, அவர் மிங்கிள் தான். பட் அவர் சிங்கிளாக வந்திருக்காரு. வந்து நம்ம நெஞ்சமே ஷோல பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் கப்பல், ஒரு லவ்வோட எதையுமே ஒர்க்கை எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ற எல்லாருமே நமக்கு வந்து கெஸ்ட் தான். பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஒர்க் மட்டும் இல்ல, எல்லாரையுமே வந்து செலிப்ரேட் பண்ணி பார்க்கறதுல வந்து இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ லெட்ஸ் வெல்கம் பிளாக் ஷிப்போட எம்டி விக்னேஷ் அண்ணா. நன்றி 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 நன்றி. அப்பப்போ நெஞ்சமே அதானா, அப்படிதானா? அது அப்படியே வச்சுக்கலாம். சூப்பர், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு ராம் வித் ஜானுல வந்து சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் ரொம்ப முன்னாடில இருந்து ஃபாலோ பண்றேன் இல்லையா? நம்ம டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு முன்னாடியில இருந்து நான் ஆக்சுவலா உங்களோட ஃபேன். ரெகுலரா என்னோட டைம் லைன்ல உங்களோட வீடியோஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். அதுல என்னத்தனே பாக்குறீங்க அப்படின்னு பசங்க திட்டுற அளவு அதை நான் பாத்திருக்கேன். ஸோ அவ்வளோ க்ளோஸா உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரொம்ப ரெகுலர் ஃபாலோவரா இருந்திருக்கேன். Thank you Mr. Gentleman. இந்த சோஃபால வந்து உட்கார்றதுக்கு நீங்க எத்தனை தூரம் பயணிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் உண்மையிலே இந்த இடத்துல சந்தோஷப்படுறேன். இன்னும் நிறைய தூரம் நீங்க பயணிக்கணும். இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ. நான் நீங்க சொல்றதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொன்னு, எங்களுக்கு வந்து அண்ணா வராங்க, ஐயோ ரே நம்ம என்னடா அவங்களும் நம்ம கேள்வி கேட்கணுமா, அதெல்லாம் வராது ப்ளீஸ் தான். என்னன்னா என்னை கேள்வி கேட்கறது தான் ஈஸி, என்ன வேணா கேட்கலாம் நீங்க. இல்லைண்ணா, நம்ம வந்து நாங்க என்ன முடிவு எடுத்தோம்னா, நம்ம வந்து அண்ணாவை நம்ம கேள்வி கேட்க கூடாது, ஜாலியா இப்போ நம்ம அண்ணாட்ட உட்கார்ந்து நம்ம பேசுறோம், வீட்ல ஃபன் பண்றோம், களத்துல இறங்குவோம். எஸ் யா. சோ அதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணது. உங்களோட லவ் லைஃபா இருக்கட்டும், பிளஸ் உங்களுக்கு லவ் லைஃப்ங்கிறது கண்டிப்பா உங்க ஒர்க்கும் தான். பிளாக் ஷிப் உங்களோட ஒரு பெரிய லவ். அது வந்து நாங்க எங்க கண் கூட பாத்துருக்கோம். நாங்க பிளாக் ஷிப் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் சரி, எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம். நான் ராமியாட்ட சொல்லும் போதுமே பிளாக் ஷிப் மாதிரி நம்ம வந்து பில்ட் ஆகணும். நிஜமா தான், நாங்க சும்மா நீங்க இங்க உட்காந்துருக்கீங்கன்றதுக்காக நாங்க சொல்ல, நிஜமாவே பிளாக் ஷிப் மாதிரி நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டீம், ஒரு செட்டப், அந்த லெவலுக்கு நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி நாங்க பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து அண்ணாவை நாங்கள் ஒரு விஜேயா நாங்கள் பார்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து பிளாக் ஷிப்போட எம்டியா நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து நிறைய பேருக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஹோல் டீமுக்காக ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஸோ இந்த எல்லாத்துலேயும் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் எங்களுக்கு தெரியாத ஒரு சைடு வந்து ஒரு ஹஸ்பண்டா அண்ணா எப்படி, அது வந்து நம்ம அண்ணியை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட நாங்க கேக்குறோம். அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தா அது கழுவி ஊத்தா நான் கூட்டிட்டே வரல. இதுல இப்ப அப்படின்னா கூட நாங்க முதல் கேள்வி விட சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்ப நான் ஏதாவது ஐ எம் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படிலாம் சொன்னேன்னா கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் ராஜாத்தியோட தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சிரிங்க அப்படின்னு சொல்லி போட்டோம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட இருக்கிறதுனால சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. ஏன்னா இது எனக்குன்னு இல்லை, மீடியாக்குள்ள இயங்குற எல்லாருக்குமே தெரியும். அதுவும் டியூரிங் ஆர் க்ரோத் பீரியட். நம்ம வந்து இன்னும் செட்டில் ஆகலை. நம்ம வந்து காலைல நான் 8 மணிக்கு தான் வருவேன், 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற இடத்துக்குள்ள இன்னும் நம்ம வரல. மோர் தேன் பீயிங் எ மீடியா பர்சன், நான் ஒரு ஆண்டர்பிரினர் நம்ம பிஸ்னஸும் பண்ணுறதுனால நம்மளோட டைம் நம்ம கையில் கிடையவே கிடையாது. இப்படி போயிட்டே இருக்கிறதுனால நான் நிறைய டைம் கொடுக்கல. அதான் உண்மை. நான் இது வந்து உண்மையாக சொல்லணுன்றதுனால சொல்கிறேன். அவங்களுக்கு வேற எதுவுமே வேணாம், கூட இருக்கணும், அவ்வளோதான். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான். எது என்னால் முடியாதோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்செட் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு விஷயத்த ஒரு முறை சொல்லிட்டா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப பாருங்க, எல்லாமே நான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க நடந்துக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியுது. அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் தான் நான். ஏன்னா நான் இது பண்ணேன்னு என்னால தைரியமா சொல்லிக்கிற அளவு இன்னும் அவங்களுக்கு நான் எதுவும் பண்ணல. பட் என்டையர் லைஃப் இஸ் ஃபார் தெம் இல்லையா? ஸோ ஃபேமிலி அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஓடுற ஓட்டங்கள் எல்லாமே. அதுக்கு தான் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து கடந்து வரணும்னு நினைக்கிறது எல்லாமே. எதை பண்றதுக்குன்னா
அவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு இந்த டைமையும் சேர்த்து பின்னாடி எப்படி கொடுக்குறதுன்னு யோசிக்கிறது தான் அதுதான் நான் பெஸ்ட்னு நினைப்பேன். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த பெஸ்ட் ஹஸ்பண்டாகவும் உங்களை ஒரு நாள் வந்து நான் மீட் நாங்க ஒரு நாள் நாங்க கால் பண்ணி கேட்போம் இப்போ அண்ணா வராங்களா வெளியே ட்ரிப்புக்கு இந்த கேள்வி கேட்டேன். இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு ஆக்சுவலா. நிறைய மாட்டி விடுற மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கோம். So, ராஜாத்தி உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், இந்த இன்டர்வியூ ஸ்கிப் பண்ணி ஓகே அப்பலாம் skip மத்ததெல்லாம் பார்க்குற மாதிரி நீ ஃபுல்லா உட்காந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே நாங்க பர்சனலா அனுப்புறோம், பாத்துக்கோங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அண்ணா சொல்ற புரியுதா? இவங்க நெஞ்சமே எதுக்கு நடத்துறாங்க? அடுத்து கேஸ் போட்டு இப்ப ஒரு பக்கம் இருக்க சோஃபாவை 2 பக்கம் ஆக்கிடுவாங்க. சென்டர்ல அவங்க இந்த சோஃபாவை அண்ணா இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட, எனக்கு கொஞ்சம் வந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, நான் அந்த மாதிரி பேசல. இல்லடா நீ வேற ஏன்டா எனக்கு அந்த ஃபீலை கொடுக்குற அப்படின்னா. இந்த நெஞ்சமேல பாத்தீங்கன்னா நாங்க எல்லார்கிட்டயும் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, உன்னை பார்த்த பின்பு நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட பார்ட்னரை பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? வந்து லவ் லைஃபா நாங்க பிளாக் ஷீப் அண்ட் உங்க ஒர்க்கையும் தான் நாங்க பாக்குறோம். ஸோ ரெண்டுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல ஃபேமிலினா நான் ரெண்டையுமே ஈக்குவேட் பண்றதுனால நீங்க எல்லா கேள்வியிலும் ரெண்டையும் வைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்கள சொல்லணும்னா அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்கல்ல, அது வந்து பொண்ணு பார்க்குற அன்னைக்கு அப்படி வச்சுக்கலாம். ஓகே பார்த்தோன்னே ஆமா அரேஞ்ச் மேரேஜ், ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். ஏன் அரேஞ்ச் மேரேஜ்னா எங்க வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு ஓகே அவங்க சந்தோஷப்படுற எதையுமே நான் செஞ்சுருக்கேன் வாழ்க்கையில. அவங்க வந்து என்னை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சாங்க, நான் பண்ணல. மாதம் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சாங்க, பண்ணல. சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு வேலை, அப்படி மீடியா வேலையை இன்னும் நினைக்கக்கூடிய குடும்பங்கள் வளரல. அதுதான் உண்மை. அது ரூரல் திருச்சி புதுக்கோட்டை மாதிரி ஏரியாவிலேருந்து வரக்கூடிய நமக்கு அப்படி ஒன்றும் அமையலை. அதனால அவங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னு எனக்கு ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் இந்த கல்யாண விஷயத்த மட்டும் நீங்களே பாருங்கள், நீங்கள் பார்த்து யாரை சொல்கிறீங்களோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த அவங்க சந்தோஷத்துக்கு பண்ணணும். அவங்க நினைக்கிறதெல்லாம் அந்த கல்யாணத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கிராண்டாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசையே கிடையாது. ஆனால் அம்மா அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஒரே பையன், அதுவும் அவங்க 2 பேருமே வந்து ஒரு அப்பா வந்து கண்டக்டராக இருந்தார், அம்மா இபியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே அவங்க வேலை செஞ்ச அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வருவாங்கல்ல, அவங்க முன்னாடி வந்து என் பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ண நினைக்கணும் அப்படி நினச்சாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்காக தான் பார்த்து கல்யாணத்தில் எல்லாம் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இது அரேஞ்ச் மேரேஜாக இருந்ததுக்கு காரணம் அதுதான். அவங்க பார்த்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட அதை அவங்கள்ட்ட சொன்னேன். அப்புறம் அவங்க கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன்டா உனக்கு நீயா தேடினா கிடைக்காதுன்னு இந்த வேலையை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு. ஏன்னா சும்மாவே மீடியால இருக்க பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், இதுல நம்ம வேற வீட்டிலே இருக்க மாட்டோம், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னு புரிய வைக்கிறதே கஷ்டம். யூடியூப்லாம் அப்போ புரிய வைக்க முடியாது, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ராஜாத்தி நிறைய பொண்ணுங்க பார்த்தாங்க சொன்னாங்க. பட் ராஜாத்தி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல தான் நான் பிளாக் ஷீப்ன்ற ஃபேமிலியும் இதையும் நான் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம ஒன்று செய்யணும்னு நினைப்போம், நம்ம வந்து கணக்கு வழக்கு பார்க்காம செலவு பண்ணுவோம், சேர்த்து வைக்கிற பழக்கமே கிடையாது நமக்கு. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் திருப்பி இந்த சிஸ்டம்குள்ளேயே போடுவோம், இதோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒருத்தவங்க வேணும். கண்டிப்பா அவங்க பின்னாடி உட்காந்துட்டு என்ன எதுக்கு அவருக்கு காசு தரீங்க, அவர் என்ன பண்ணாரு, அவர் தான் தனியா சம்பாதிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் கேட்குறவங்க வந்துட்டா என்ன பண்றதுன்னு நான் பயந்துருக்கேன். லிட்ரலி வானத்தை போல மீனா மாதிரி தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. அவங்க வந்து அந்நியமா நினைக்காம நம்ம அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அண்ணி வேணும் இவங்களுக்கு, அப்படித்தானே? இல்லைன்னா நம்ம இதை நம்மளால இந்த பக்கத்தை பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அப்படி அவங்க இருக்காங்கன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே அந்த ஈக்குவேஷன் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அங்கேயே விழுந்துட்டீங்க. அவ்வளவுதான். நம்ம ஏதோ பண்ண ஒரு புண்ணியம் தான் அப்படி அமையும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிதான் நான் அப்படி ஒரு புண்ணியத்துக்கு கிடைச்ச ஒரு பரிசா தான். அவங்களுக்கு எப்படி இருந்தது உங்களை பார்த்து? அது தெரியல, நான் எந்த பாவமுமே பண்ணலையே, எதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பிளாக் ஷீப் ஆஸ் அ ஃபேமிலி எப்படி ஃபேமிலி ஆச்சு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி அதோடைய இயக்குதல் சக்தி வந்து சிவசுப்பிரமணியன் ஒரு பையன். நாங்கள் ஒரு 5 பேர் ஒரு டீமா இதை ஆரம்பித்தோம் எங்களோட பயணத்தை. அதில் அவனால் எங்கள் கூட பயணிக்க முடியலை. எங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவர் இறந்துட்டார், ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சு நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அப்போது ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறப்ப அரவிந்த் அண்ணன் தான், அப்போ அவர் தான் என்றைக்குமே காட்ஃபாதர் ஃபிகர். அவர் உட்காந்து பேசும்போது, ஒரு சிவசுப்பிரமணியம் போயிட்டான்னு நீ இப்படியே இருந்தானா அந்த டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணோம்ல, அதில் இருக்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் உன்னை நம்பி தானே வந்தாங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா, அப்போ நான் கில்ட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். என் கூட இல்லாமல் இருந்தால் அவன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருப்பானோ அப்படிலாம் நினச்சிருக்கேன். ஓகே, ஒரு சிவசுப்பிரமணியத்தை இழந்துட்டோம், ஆனால் நம்ம உருவாக்குற எல்லாமே சிவசுப்பிரமணியமாக மாறணும் நாளைக்கு. அவன் வந்து ஆளும் பயங்கரமாக இருப்பான், ஸ்மார்ட்டாக இருப்பான். சிவகார்த்திகேயன் தான் சொல்லிக்கிட்டே இருப்போம் நாங்கள். அவனை பார்த்து பழகுனா அந்த கொஞ்சம் மாதங்கள்லையே பல முறை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், டேய் நீ சிவகார்த்திகேயன் மாதிரியே இருக்கடா. ஏன்னா ஸ்பான்டேனியஸ், அவரை மாதிரியே ஸ்மார்ட்டாக இருப்பான், அவரை மாதிரியே பேசுவான், அவரை மாதிரி. அவனோட கனவு நனவாகலன்றப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தரோட கனவையும் நனவாக்குற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சால் அவன் இருந்துக்கிட்டே இருப்பான் நம்ம கூட. இன்றைக்கும் நம்ம ஆஃபீஸில் அவனோட
சிலை இருக்கு, அவனை தினம் வணங்கிட்டு தான் இது பண்ணேன். நான் காலைல முதல்ல எந்திரிச்சோன்னு முழிக்கிறமோ அவனோட முகம் தான். என்னைய டிரைவ் பண்ற ஃபோர்ஸ் சிவசுப்ரமணியம் தான். இது ஒரு ஃபேமிலியா இருக்கணும்னு நினைச்சேன், அப்படிதான் உருவாச்சு, அப்படிதான் நடந்துச்சு, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலி நாங்க அங்க வரும்போது எங்களுக்கே எப்படின்னா ரொம்ப வெல்கமிங்கா, வேற எங்கேயாவது இப்போ ஒரு ஒர்க்கா எதுக்காவது போறோம் அப்படின்னா ஓகே ஒர்க் போறோம் வரோம் அப்படின்னு இருக்கும். எங்களுக்கு அங்க பிளாக் ஷிப் ஆஃபீஸ் வந்தாலே இல்ல ஓகேடா நம்ம ஆஃபீஸ் அப்புறம் என்ன அப்படிதான் எங்களுக்கே இருக்கும். என்னன்னா நல்லா வேலை செய்யறவங்களை கூட அங்க வந்து விட்டீங்கன்னா எதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு டிவி போட்டு நாங்களும் நைஸா போய் உட்கார்ந்தோம். நல்லா இருக்கு டிவி, பிளே ஸ்டேஷன் இருக்கும், நம்ம போய் பிளே ஸ்டேஷன் விளையாடலாம், ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். அண்ணாவோட ஆபீஸ்ல இல்லாத ஜாலியே இல்ல. பிளே ஸ்டேஷன், டிவி எல்லாமே ஒரு ரூம்ல இருக்கும். ராம் என்கிட்ட வந்து கேட்பாங்க அடுத்து பிளாக் ஷிப் எப்போ போறோம், ஒர்க் விஷயமா தான் கேக்குறேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செட்டப்ல அங்க இருக்கிறவங்களும் அவ்வளவு ஜாலியா இருப்பாங்க. என்ன மனுஷன் இப்போ உங்களை கூப்பிடும் போதே எனக்கு மைண்ட்ல ஓடின விஷயத்த நான் சொல்றேன். லைக் அண்ணன் வராங்க, அண்ணன் வந்து நம்மளை செம்மையா பாத்துக்கிட்டாங்க, அவங்கள விட அட்லீஸ்ட் ஒரு படி நம்ம வந்து மேலே பார்த்துக்கலனாலும் சரி அதுக்கு ஈக்குவலாக நம்ம பார்த்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பண்ணேன். பட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரில. பட் அதான் அந்த நம்ம பிளாக் ஷிப் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது மற்ற எல்லா கிரியேட்டர்ஸையும் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுற விதம் வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் வேற எங்கேயாவது போகும்போது நிஜமாவே இது நான் வந்து சொல்லணும் உங்களுக்கு பர்சனலாகவே ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்கும், என்னடா கேட்பாங்க என்னடா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அங்கே வரும்போது ஒரு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ஜென்யூனாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்ம பிளாக் ஷிப் அங்க நம்ம சேஃப், நமக்கு அண்ணா இருக்காங்க, அங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான், நமக்கு சேஃபா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். சோ அந்த ஃபீல் வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்கள தாண்டி இத்தனை கிரியேட்டர்ஸ்க்கு ஏன்னா அது ரியலாவே உள்ள இருந்து வரணும்னு நினைப்பேன் நான். நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரையும் கொண்டாடுற பிளாக் ஷிப்னு, எல்லாரையும் கொண்டாடுறத ரொம்ப உணர்வுபூர்வமா கொண்டாட சொல்லுவேன். அங்க கண்டென்ட் வரணும், அதுக்கு வேலை செய்யாதீங்க, நீங்க வேலையை கரெக்டா செய்யுங்க, தானா அங்க கண்டென்ட் வரும். கண்டென்ட்றது என்ன, அட்லாஸ்ட் எமோஷனை ட்ரிகர் பண்ற ஒரு விஷயம். அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரணும், இல்ல எக்ஸைட்மெண்ட் வரணும், இல்ல அழுகை வரணும், இல்ல கோவம் வரணும், ஏதோ ஒன்று வரணும். இந்த 4 எமோஷன்ல என்ன நடந்தாலும் அது கண்டென்ட் தான். எல்லாரையும் பாட வைக்கிறதோ ஆட வைக்கிறதோ ஜோக் பண்ண வைக்கிறதோ கண்டென்ட் கிடையாது. கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட கண்டென்ட் வேற வேற மாதிரி இருக்கும். உணர்வு பூர்வமா உங்களை கொண்டாடணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு உணர்வு வெளிப்பட்டுரும். அதுக்கு நான் முதல்ல நம்பணும். நான் ராம்ஜானுக்கு அவார்ட் கொடுக்குறேன்னா அவங்க பெருசுன்னு நான் நம்பணும், அவங்கள நான் பார்த்திருக்கணும், நான் ரசிக்கணும், நான் கொண்டாடணும். இதனால நான் உண்மையில பண்ணிட்டேன்னா அங்க மத்ததெல்லாம் தானா நடக்கும். ஏன்னா நீங்க அதை வாங்கும்போது உங்களுக்கு ஒரு உண்மையான உணர்வு அங்க வெளிப்படும். உண்மை தன்மையை விட சிறந்த கண்டென்ட் இந்த மீடியால கிடையவே கிடையாது. இதுவரையும் ஜெயிச்சிருக்க எல்லா ஷோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்சஸ் ஃபார்முலா அதுதான். அதனாலதான் பசங்கள்ட்டே சொல்லுவேன், டேய் ஃபேக்கா ஒண்ணு பண்ணிடாரு, உண்மையிலே அவங்கள வியந்துரு, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாரு, ப்ரொஃபைல படி, அவங்களோட 4 இன்டர்வியூ பாரு. நீ முதல்ல அவங்கள பெருசு நீ நினைச்சாதான் அப்படி நீ அவங்களை ட்ரீட் பண்ணுவ. இல்லன்னா நீ வெறுமனை கேள்வி கேட்கறதா இருந்தா அது வெளிப்பட்டுரும். எப்படினாலும் உங்களுக்கு அவங்கள பிடிக்கல, என்னை பத்தி தெரியாம இப்ப நீங்க இன்டர்வியூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்க முடியும்? என்னதான் ஏதாவது பர்சனலா தெரியணும்ல, பர்சனலா தெரியணும், இல்ல நான் உங்களை பார்த்து வியந்திருக்கணும், ஏதோ ஒண்ணு இருந்தாதான் என்னால இது பண்ணும். என்ன அதிகபட்சம் எதிர்பார்க்க ஒரு அப்ரிசியேஷன், ஒரு அப்ரிசியேஷன், எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட், நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ன்றதுக்கான ரெஸ்பெக்ட் இவ்வளவுதானே. சோ அதை கரெக்டா நம்ம கொடுத்துடணுங்கிறதுல எப்பயுமே இதா இருந்திருக்கும். அதை நீங்க நோட்டீஸ் பண்ணி சொல்றது தேங்க்யூண்ணா. பட் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா நீங்க ஃபீல் பண்ணா, உங்களை நம்பி உங்க பர்சனல் ஃபேமிலி மட்டும் இல்ல இத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ எங்க கிட்ட ஒரு ஃபியூ பீப்புள் ஒர்க் பண்ணாலும் நமக்கு இல்லைனாலும் இத்தனை பேருக்கு நம்ம சேலரி கொடுக்கணும், அத்தனை பேர் நம்மள நம்பி இருக்காங்க, நம்ம அவங்கள பாத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களை நம்பி அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றீங்க அண்ட் என்னெல்லாம் நீங்க பண்ணணும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு? பண்ணணும்னு இருக்குது ஒரு பெரிய லிஸ்ட். அது பண்றதுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு இருக்கு. நான் ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றது ஒன்னே ஒண்ணுதாம்மா, இதை நான் நடத்திக்கிட்டே இருக்கணும், நான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த லைம் லைட்ல நம்மளையும் பிராண்டையும் வச்சுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரும் போராட்டம். அது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு கப்பல் விளாகரா ஆரம்பிச்சப்ப எத்தனை கப்பல் விளாகர், இன்னைக்கு எத்தனை கப்பல் விளாகர்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நடுவுல நம்ம சஸ்டெயின் ஆகுறதுக்கு நம்ம ஒரு செட்டு போட்டு ஷோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை நீங்க ஃபீல் பண்றீங்க, அதுக்கு நீங்க வேலை செய்றீங்க, அந்த எஃபர்ட்டை போடுறீங்க. இது ரிஸ்க் தான். நீங்க நார்மலா ஒரு மொபைல் போன்ல எடுக்கிற வீடியோவை விட இது ரிஸ்க் தான். ஆனா இந்த ரிஸ்கை நீங்க எடுக்கிறதுக்கு முற்படுறீங்கல்ல, அங்க அகைன் அந்த 1000 கப்பல் விளாகர்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டெப் அஹெட் வரீங்க இல்லையா? அதுக்கு தான் அந்த எஃபர்ட் போடுறீங்க, அந்த எஃபர்ட்டை சின்சியரா பண்ணி. இதுதான் எனக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம ஆரம்பிச்சது 2015 ஸ்மைல் சேட்டை. ஆல்மோஸ்ட் 9-10 வருஷம் இந்த டிஜிட்டலுக்குள்ள இருக்கும். ஆனா தொடர்ந்து இயங்குறோம். நம்ம ஏதோ ஒரு ஃபார்மேட்ல போய்கிட்டே இருக்கோம். அடுத்து டெலிவிஷன் ஆகிறோம், அடுத்து ஓடிடி ஆகிறோம். நம்ம இன்னும் நம்ம கூட ஃபர்ஸ்ட் வந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்கன்னு தெரியல. அது அவங்க தப்பும் கிடையாது. அடுத்த கட்டம் கூட போயிருக்கலாம், அந்த பிசினஸ் விட்டுட்டு வேற பிசினஸ் போயிருக்கலாம். ஆனா இதையே மெயின் ஸ்ட்ரீமா நினைச்சு இன்னைக்கு நம்ம இன்னைக்கும் இயங்குறோன்றது நமக்கு இருக்க பிளஸ். இன்னும் 20-25 வருஷம் சஸ்டெயின் ஆகணும்னா நம்ம கண்டிப்பா அதுக்கான எஃபர்ட் போகணும். இது எனக்கு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா நான் அவங்கள்ட்ட எல்லாம் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு சொல்றேன். நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்துக்கங்க. இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்குறவர்களையும் அதுல என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம வந்தவங்களுக்கு
பிளாக் ஷீப் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அது நடக்குது நடக்கல, நாளைக்கு அவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும். இட்ஸ் அ விசிபிள் பிளாட்ஃபார்ம், எல்லா இடத்துலயும் இருக்கு. இதுல டிவி இருக்கு, ரேடியோ இருக்கு, ஓடிடி இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க பயன்படுத்திக்கங்க, நீங்க ரெஸ்பான்சிபிள் ஆகுங்க. இந்த இடம் கிடைக்கிறது சந்தோஷமான விஷயம், அது நீங்க ரெஸ்பான்சிபிளா பயன்படுத்திக்கங்க. இது என்னோட வேலை இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது இன்னும் ஏறிக்கிட்டே போகும். நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு 50 பேர் இருந்தாங்க, ஓகே, அதுக்கப்புறம் அது 100 ஆகி 200 ஆகி இன்னைக்கு 250 பேர் இருக்கப்பையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளால எடுத்துக்க முடியாது. அது எனக்கு பேர்டனும் கூட. பிளாக் ஷீப்பை பெருசாக்கணும்ன்றதான் என் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல உள்ள கிரியேட்டர்ஸ் அதுல ஆகுறதுன்றத அவங்கவுங்க அதை நம்ம கிராஸ் செக் பண்றோம். இவங்க அதுக்கு எஃபர்ட் போடுறாங்களா, இதை இன்னும் நம்ம எப்படி க்ரூம் பண்ணலாம், இப்படி ஒண்ணு வரான் நல்லா வரான், இது நல்லா இருக்கு, இதை அவனை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் தொடர்ந்து. ஸோ இது வந்து எனக்கு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான். கப்புள் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலி சின்ன வயசுல சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பைத்தியம் பைத்தியம் தான், அதை கண்டுக்காதீங்க. பரவாயில்ல, இது சொல்ற அளவு அவனுக்கு ஒரு இது இருக்கு. வா வீட்டுக்கு வா. அது வேற கதை. கதவை திறந்தோன்னு காலில் விழுந்துருவாங்க. கதவை திறந்தோன்னே vlog இன்னைக்கு 4 தடவை சொன்னேன் பைத்தியம் சொன்னேன். ஆமா 4 வாட்டி விழுந்துக்கிறேன். அவரோட போட்டோஸ்லாம் என்ன பண்ணுவேன், என்னோட புக்ல எல்லாம் ஒட்டி வச்சு அந்த மாதிரி சூர்யா செல்லக்குட்டி அப்படிலாம் எழுதியிருப்பேன். சாரி, அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். என்னோட இந்த ஹாபிஸ், என்னோட ஃபேவரட் பிளேஸ் எல்லாமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. ஏன்னா சூர்யா ஸ்டார்டிங் வந்து எஸ். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து இருந்தேன். அதனால அவங்களுக்கு வந்து சூர்யா ஜோதிகா அந்த கப்பலே எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு யாராவது மேபி அது உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம், இன்ஸ்பைரிங்கா இருந்த ஒரு கப்பல் யாராவது? நான் எல்லாரும் இண்டிவிஜுவலா பார்த்து ஆகியிருக்கேன். என்ன கேட்டா எங்களோட சித்தி வீடு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். தங்கப்பழம் சித்தின்னு சொல்லி ராஜேஷ் தர்தன் அப்பாவும் அவங்களும். அந்த வீடு எல்லாருக்குமான சரணாலயம், எல்லாருக்குமான தீபாவளி, பொங்கல், பிக்னிக், எல்லா ஸ்பாட்ஸுக்குமே அந்த வீடு தான் எங்களுக்கு. அவங்க 2 பேரும் நல்லா சம்பாதிச்சாங்க, ஆனா இதுக்கே நிறைய செலவு பண்ணாங்க. இதை பார்க்கும்போது நம்மளும் வளர்றப்ப இப்படி ஒரு கப்பலா இருக்கணும். அதாவது இது ஏன் குடும்பம், ஏன் சொத்து, ஏன் இது அப்படி சேர்க்கறத விட்டுட்டு எல்லாரையும் பார்த்துக்கிறது. எனக்கு ஒன்று நாள் ஃபர்ஸ்ட் அவங்க நிற்பாங்க, அக்காவுக்கு பெரியமா பொண்ணுக்கு ஒரு நாள், அண்ணனுக்கு ஒரு நாள் நிற்பாங்க. சொல்ல போனா நாங்க பெரியமா சின்னம்மானே சொல்லிக்கிட்டது இல்ல. அதுக்கு காரணம் அம்மா அப்பா தான் எல்லாருமே நமக்கு. அதுக்கு காரணம் அவங்க அப்படி இருந்து எனக்கு அவங்க தான் உண்மையான இன்ஸ்பிரேஷன். ஒரு ஃபேமிலி எப்படி நடத்தணுன்றதுக்கான உண்மையான இன்ஸ்பிரேஷன். சுந்தர் சி சார், குஷ்பு மேடம் இருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்குவேன். ஸ்னேகா பிரசன்னா சார், இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த நபர்கள்ன்றதுனால சொல்றேன். ஒவ்வொருத்தர் ஒரு ஃபேமிலியில சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்க. இப்ப நம்மளோட இன்வெஸ்டர் ரிச் இண்டியா அர்லானந்த் சார்னு சொல்லி, அவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் எங்க இருந்தாலும் நான் பார்த்திருக்கேன், எந்த இடத்துல சாப்பிட உட்கார்ந்தாலும், அது மத்தியானமோ காலையிலயோ நைட்டோ, சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமா, நான் இங்க சாப்பிட போறேன்னு சொல்லுவார். இது ஒரு செம்ம நேச்சர்ல இதெல்லாம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொருத்தர் இருந்து எடுத்துக்கிட்டாலே அதுவே பெரிய இன்ஸ்பிரேஷன் தானே. 50-50 ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இந்த இடத்துல பதிவு பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி எல்லாம் நான் பேசினதே இல்ல நிறைய இன்டர்வியூல, அதனால அதுதான் எங்களோட நோக்கம். மனசுல இருக்க லவ் வாங்கியே நாங்க வெளியே லவ்லயும் சரி லைஃப்லயும் சரி இந்த 50-50 அப்படின்ற ஈக்குவேஷன் வந்து, நான் வந்து காஃபி போட்டேன் நீ டம்ளர் கழுவு, நான் இட்லி சுட்டேன் நீ சட்னி அரைச்சிரு, இதுல இல்ல 50-50. நமக்குள்ள ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷன் என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல நான் 70 நீ 30, இன்னொரு இடத்துல வேற ஒரு டிசிஷன்ல நீ 70 நான் 30. இத புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் 50-50. எதுல அவன் 70 அவங்களுக்கு புரியணும், எதுல அவங்க 70 அவனுக்கு புரியணும். அங்க சண்டை போடக்கூடாது. அங்க அதுல அவன் 70 தான், அதை ஒத்துக்கிட்டு போகணும். ஃபேமிலி டிசிஷனா நான் தான் எடுப்பேன், ரெவென்யூ டிசிஷனா நீ தான் எடுப்ப அப்படின்னு இருக்குல்ல, அது யார் வேணா எடுத்துக்கங்க. அது ஆண்கள் தான் எடுக்கணும்னு சொல்ல, ஆண்கள் தான் வேலைக்கு போகணுன்றதுக்கே எதிரான வேணாம். வீட்டுல உட்கார வச்சு பெண்கள் வேலைக்கு போறது, அதுக்கு இவங்க ரொம்ப அதை ஆதரிப்பாங்க. நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு. அதனால இந்த 50-50ன்றது அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து பிரேக் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அது ஆக்சுவலி நான் வந்து அது ரொம்பவே நம்ம பிரேக்கிங் தி ஸ்டீரியோ டைப்ஸ். ஏன்னா இதை நம்ம பார்த்து இதை பின்பற்றி நம்ம வந்து நீங்க சொன்னது ஆம்பளைங்க வந்து வேலைக்கு தான் போகணும், இல்லை அவங்க வீட்டுல இருந்தா பாவம் இருந்துகிட்டுமே அப்படிங்கிறது தான். அது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா. சரிங்க, பாவம் வீட்டுல இருந்து என்ஜாய் பண்ணுது, இந்த பொண்ணு வேலைக்கு போன ஆசைப்படுதா போட்டுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணணும். அதே மாதிரி ஒரு கப்பிள்னுடைய லைஃப்ன்றது ரொம்ப பர்சனல்ங்க. ஜானுவுக்கு மட்டும்தான் தெரியும் ராம் யாருன்னு, ராம்க்கு மட்டும்தான் தெரியும் ஜானு யாருன்னு. நான் வெளியில இருந்து உங்க வீடியோவை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணவே முடியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். இது மாதிரி நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அப்பாக்கள் ஆணாதிக்கம் பிடிச்சவங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எங்க அப்பா ஜெனரேஷன் இப்படி, நான் இப்படி இருக்கேன். இல்ல, உங்க அப்பா எப்படின்னு உங்க அம்மாட்ட போய் கேட்டுப்பேன், பர்சனலா போய் கேட்டாதான் தெரியும். ஏன்னா அவர் வெளியில உங்க அம்மாவை திட்டினாரு போனாருன்றதான் உனக்கு தெரியும். அவர் எங்க காலில் விழுந்தாரு, கெஞ்சி கதறி கூத்தாடி விஷயத்த முடிச்சாருன்றது உங்க அப்பாவுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அது கப்பிள்ஸ்ன்றதே அது ஒரு பொது ஃபார்முலாக்குள்ள
பொது சித்தாந்தத்துக்குள்ள அதை வச்சு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியுதுன்னா என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி போக வேண்டியது. நாங்க அதை பதிவு பண்ணி எல்லாரும் உங்களுக்கு அப்படியே குறுகுறுன்னு பார்ப்போம். அதுதான் வந்து எங்களோட பிளான். ஸோ நம்ம நிறைய பேசிட்டோம். எங்களுக்கும் நிறைய நீங்க பேசும்போது நிறைய ஒரு இன்ஸ்பைரிங்கா ஓகே என்ன சொல்றோம் ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்பலாமா? இல்ல நம்பலாம். இல்ல நம்பலாம். ஓகே. அக்மாக் சொக்க தங்கம் நான் தானே நாங்க சரி நாங்கன்னு சொன்னேன். ஓ நம்ப ஓகே ஓகே கப்பல் கோல்ஸ். நல்லா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. காஸ்டியூம் க்ரூமிங் எப்பயுமே நீங்க வந்து அதை எனக்கு என்னன்னா அந்த அவார்டுக்கு வர்றப்ப நம்ம அவார்டு வாங்க வர்றப்ப நம்ம வந்து நம்ம அவார்டு எப்பயுமே நமக்கு ஆஸ்கர் தானே. அது முதல் எனக்கு அப்பையில இருந்தே அப்படிதான். நம்ம ஆஸ்கர்னு அதை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு வர்றவங்க அப்படி வரணும். நீங்க அப்படி வந்தீங்க. நீங்க 2 பேரும் ட்ரெஸ் வந்து அப்படி அந்த அந்த கவுன்லாம் ஒன்று போட்டுட்டு அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணி அது வந்தப்போ நான் அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் ஸ்டேஜ்ல. ஆக்சுவலா நீங்க ஏற்கனவே சொன்னீங்களா சொல்ல எங்களுக்கு என்னன்னா நாங்க வந்து சேர்ந்து ஸ்டேஜ் ஏற போற ஃபர்ஸ்ட் மேடை. ஓகே. சோ நீங்க சொல்றீங்க இது வந்து ஆஸ்கர் லெவலுக்கு பார்க்கணும் எல்லாரும் பார்க்கணும். நாங்க நிஜமாவே நாங்க அப்படிதான் பார்த்தோம். நாங்க என்ன நினைச்சோம்னா நம்மளுக்கு அவார்டு கிடைக்குதோ இல்லையோ நம்மள அவங்க கூப்பிட்டதே பெரிய விஷயம். ஸோ அங்கே நம்ம வந்து நம்ம பிரம்மாண்டமாக போகணும். ஏன்னா அவங்க பிரம்மாண்டமாக பண்ணுறாங்கன்றப்போ நம்ம பிரம்மாண்டமாக போனாதான் அது நல்லா இருக்கும். சூப்பரா அப்படின்றது. ஏன்னா நம்ம ஸ்டார்ஸை தானே அப்படி பார்க்குறோம். நம்ம ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ராம்ஜானும் அப்படி பண்றாங்க, அப்ப நம்மளும் இதை பண்ண முடியும்ன்ற ஒரு இது இருக்குல்ல. இது ஏதோ பெருசா டெலிவிஷன்ல தான் நடக்கும், இல்ல டிவி சினிமால தான் நடக்கும் அப்படிலாம் இல்ல. நம்மள மாதிரி இருக்கவங்க ஜெயிச்சு வர்றப்ப இதை பண்ண முடியும்ன்றது கொடுக்கறது நம்பிக்கை. இப்ப அடுத்த ஒரு பிரம்மாண்டம் வேற வரப்போகுது இல்ல, அதை பத்தி நீங்க சொல்லி ஆகணும். எங்க அம்மா எல்லாம் வந்து இப்போ டெய்லி நான் சாப்பிட்றான்னு கேட்க மாட்டாங்க. அம்மா இந்த பிளாக் ஷிப் அவார்டு எப்பமா நடக்கும்? நான் அம்மாக்கு நான் போன் பண்ணேன்னா கூட அந்த மாதிரி விக்னேஷ்காந்த் அண்ணா வந்திருக்காங்க, அவர்கிட்ட கேளுப்பா எப்பப்பா அவார்டு கொடுக்குறாங்க தாண்டிட்டா நான் எப்பயுமே சொல்லிருந்தாங்க, நான் ஏன் எல்லா ஸ்கிரீன்லயும் இருக்கணும்னு நினைப்பேன். டிவிலையும் இருக்கணும், டிஜிட்டல்லயும் இருக்கணும், சினிமாலையும் இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஸ்கிரீன்ல தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ண தெரியும். நான் நிறைய பார்த்திருக்கேன். சில ரூரல் கிராமங்களுக்குள்ள ஜீ தமிழ்ல நண்பன்டான்னு நான் ஒரு ஷோ பண்ணது யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளவு ஏர்லியர் ஸ்டேஜ், அப்ப என்னையவே தெரியாது. ஆனா அதை எனக்கு சொல்லியிருக்காங்க, கொடைக்கானல்ல பூம்பாறையில போய் ஷூட்டிங் போறப்ப அந்த ஊர்லயே ஜீ தமிழ் மட்டும் தான் பாக்குறாங்க. அவங்க எனக்கு சொல்றாங்க நீங்க நண்பன்டால வருவீங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ நான் யாருமே பார்க்கலன்னு நினைச்சு பண்ண ஒரு ஷோ அங்க போய் ரீச் ஆயிருக்கு. சிலருக்கு பார்த்தோன்னா நீங்க மியூசியம் இருக்கு, இன்னைக்கு வரலும் மியூசியம் இருக்கு தான், அதுக்கப்புறம் 12 படம் பண்ணிட்டு ஆனாலும் மியூசியம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்ப ரீசெண்டா விஜய் டிவில நிறைய போட்டதுனால நீங்க அந்த ரியோ கூட ஒரு படம், அது நெஞ்சமுண்டு நேர்மையிட்டு யாருக்குமே வராது வாயிலுக்கு, எல்லாருமே படம் பண்ணுவீங்களே நீங்களும் ரியோ அப்படின்னு சொல்லி, அது வந்து விஜய் டிவில கும்கிக்கு எடுத்து அந்த படம் தான் அதிகமா, அதனால அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க. ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் ஊர்கள்ல கூட செல்ஃபி எடுக்கிறப்பெல்லாம் இந்த அவார்ட் எல்லாம் பண்ணுவீங்களே, அது அவங்களுக்கு பிளாக் ஷீப்னு கூட ரெஜிஸ்டர் ஆகல. தங்க அவார்ட்னா பிஹைண்ட் உட்ஸ்னு இருக்கு, விஷுவல்ல நான் இருக்கேன், அது பிபி வேற அவங்க மேட்ச் பண்ணிக்கிறாங்க. நீங்க இந்த பிஹைண்ட் உட்ஸ் அவார்ட் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ், ஏன்னா பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2 முறை சன் டிவில போட்டோம். அது வந்து இன்னும் நிறைய பெரிய ரீச் போட்டு அது எங்களுக்கு எங்க இருந்து கால் பண்றீங்க, சன் டிவில பார்த்தா நல்லா நடந்து வரையே அப்படின்னு வீட்ல பேசாம போன சொந்தக்காரலாம் வந்து அதுக்கப்புறம் ஏய் என் பையன்பா அது என் பையன்பா என்னப்பா மாதவர்லாம் கை தட்டுறாருப்பா. ஆமா ஆமா அது கெத்துதான். இன்னைக்குனால அது டிவிக்குன்னு ஒரு தனி கண்டிப்பா 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 அப்படி எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க சொன்னது அம்மா சொல்றாங்கன்னு சொல்றப்ப இந்த வருஷம் 3 அவார்ட்ஸா பண்றோம். ஸோ பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ், பிளாக் ஷீப் சினிமா அவார்ட்ஸ், பிளாக் ஷீப் டெலிவிஷன் அவார்ட்ஸ். முதல் முறையா 3 விருதுகள், 3 அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்க போகுது ஜனவரி மாசத்துல. சோ ஆனா அது பயங்கர பிரஷர் இல்லனா 3மே அடுத்தடுத்த நாள் பயங்கரமா இருக்குமே. எனக்குமே சந்தோஷமா வேலை செஞ்சதே இல்ல தங்கம். வேலை சந்தோஷமா செய்ய முடியும்னா கூட இது எப்படி பிரஷர் ஆக்கலாம்னு யோசிச்சுட்டேன். என்ன ஜாலியா வேலை பாக்குறோம், எடுத்து பிரஷர் போடுவா இன்னும் 3 ஒரே நாள்ல வை. நான் போய் பசங்கள்ட்ட டே அவார்டு பண்றேன்டா 2 மாசம் இருக்குன்னு சொன்னோட சந்தோஷப்பட மாட்டாங்க. இரு இருந்தாலும் ஏதாவது சொல்லுவான் இரு. அப்புறம் இல்லடா 3 அவார்டு பண்றோம்டா அப்படின்னோட இரு இன்னொன்னு சொல்லுவான் பாரு அப்படியே. அதான்டா அடுத்த நாள் பண்றோம்டா அப்படின்னோடதான் அப்படி வா. இல்லன்னா நீ 1 மாசம் முன்னாடி தான் சொல்லுவேன், இப்ப 2 மாசம் முன்னாடி சொல்றேன்னா 3 அவார்டா தான் இருக்கும். இப்படிதான் பசங்களுக்கும் அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனா ஒரு நாள்ல இதை பண்ண முடியாதுனே அப்படின்னு என்ன சொன்னா, ஒரு நாள்ல இதை பண்ண முடியாதுன்னா அப்புறம் நம்ம எதுக்கு 3 நாள் கொடுத்தா பண்ணிடலாம்னா அதை யார் வேணா பண்ணிடுவாங்கல்ல. ஒரு நாள்ல பண்றதுக்கு தான் நம்ம அப்ப என்ன பண்ணணும்னு பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனா 60 கேட்டகரி எப்படின்னு அப்படிமா
பண்ண முடியாதுல்ல, அப்ப அதை தான் நம்ம ட்ரை பண்றோம். இப்படிதான் அது ஆக்சுவலி இது நீங்க சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நார்மலாவே நான் பார்த்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அது வெளியே வந்து நிறைய பேர் பேசப்படுற ஒன்றுனா பிளாக் ஷிப்ல நிறைய பண்ணுவீங்க. ஒரு சில விஷயம்லாம் நமக்கு வந்து இது ரிஸ்கியா இருக்கு, இது பண்ண முடியுமா, வேண்டாம் அப்படின்னு நிறைய தான் பேக் ஆஃப் பண்ணணும்னு தோணும். பட் நிறைய நீங்க ரொம்ப வித்தியாசமான விஷயத்த பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் த வேர்ல்ட் ரெக்கார்ட், ரொம்ப வித்தியாசமான விஷயத்த பண்ணி அது சக்சீடும் ஆகி ரொம்ப வெளியே பயங்கரமா பேசப்படுது. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் வருமா, இது வந்து ரிஸ்கியாச்சே வேண்டாம், இல்லைன்னா என்ன பண்ணு அப்படி, அது எப்படி என்ன ஒரு மைண்ட் செட்ல நீங்க அதெல்லாம் பயங்கரமா பண்றீங்க? நமக்கு என்னன்னா தேவைக்கு தான் தங்க இது நடக்குது. இது ஏதோ நம்ம எவ்வளவு பெரிய வீர தீரன் தெரியுமா, அதை காட்டிடணும் அப்படின்னு நினைச்சு பண்றது இல்ல. ஐ மச் கேப்பபிள்ன்றத சொல்றதுக்காக அதை பண்றதே இல்ல. ஐ ஹாவ் டு பி ஹியர். இங்க வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்றாங்கல்ல, அந்த ஃபிட்டஸ்ட்ங்கிற இடத்துக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்தவனால தான் நிக்க முடியும் கண்டிப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த ரிஸ்க் வந்து இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணும் போதே நமக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அமைஞ்சிருது. இப்போ அவார்ட்ஸுக்கு ஜாக்கி ஜானை கூப்பிடலான்னு இருக்கும் அப்படின்னா பட்டுன்னு சிரிச்சிட்டானா எனக்கு அது ஈகோ ஆயிரும். தூக்கணும், ஜாக்கி ஜானை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், வா வேலை செய் அப்படின்னு அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபர்ட் போட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பேன். அப்ப இந்த அவார்டுக்கு ஜாக்கி சான் வராரா? இப்ப நான் உங்களோட நீ உடனே இப்ப சிரிக்க போறியா? இல்ல நான் இப்ப ட்ரிகர் பண்ண போறேன். ஜாக்கி சான்லாம் கூட்டு வர முடியாது. கரெக்ட் தம்பி, நானும் ட்ரை பண்ணேன் கூட்டு சில நேரத்துல அர்னால்டு இப்படி வந்துருவேன். இல்ல தங்க, உண்மையிலே எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. இங்க எதுவுமே திறக்காத கதவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. டாடா அவர்கள் இந்த வருஷம் இல்ல நம்ம கூட, அவரை பத்தி அவ்வளவு பேசுறோம். நான் ஒரு டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு டாட்டாவை ட்ரை பண்ணி 1.5 மாசம் அதுக்கு ஃபாலோ பண்ணேன். வர வைக்க முடியாதுன்னு நாங்க, அவர் எந்த அவார்டுக்கும் போனது இல்லைன்னாங்க. ஆனா கடைசியா அவர் வரலையும் ரீச் பண்ணி நோ வாங்கினேன். எனக்கு என்னன்னா நோ கூட வரட்டும், ஆனா அது அவருக்கு ரீச் பண்ணி நோ வரணும். மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு நோ சொன்னார். சூப்பர். உங்களோட அந்த எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்றேன், நீங்க என்கிட்ட வரணும்னு நினைச்ச எஃபர்ட்டை நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க, உங்க ப்ரொஃபைல் அப்போ டாடா பிளாக் ஷீப்போட ப்ரொஃபைல் பார்த்துட்டாங்கன்றதே எனக்கு சக்சஸ் சந்தோஷம் தான். ஏன்னா நான் எங்க என்ன, நீங்க எங்க என்ன, நான் இந்த ப்ரொஃபைல கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துனேன். ஸோ எஸ் நோவை பத்தி கவலை இல்லை. அப்படிதான் இந்த ரிஸ்க் எல்லாம் ஒவ்வொன்றும் தோன்றப்ப பண்ற. 50 மணி நேரம் தலைவருக்கு பேச போறோம், கண்டினியூஸா பேச போறோம். நான் யார்கிட்ட சொன்னாலுமே 50 மணி நேரமா, 50 மணி நேரம் எப்படி பேசுவீங்க 50 இப்படின்னு கேக்குறாங்கல்ல. கேட்க எனக்கு சூர்யா மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டு அதை எனர்ஜி ஆக்கிக்கிட்டு தப்பு இல்லை. எல்லாருக்குமே அது டக்குன்னு தோணும்ல, தோணுனோட எனக்கு அது ஓகே. அப்போ அது டாஸ்க். நான் மறுபடியும் பிராண்டா பழைய மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது எனக்கு ரீஸ்டார்ட் ஆஃப் பிளாக் ஷீப் மாதிரி நான் ஒரு விஷயத்த மார்க் பண்ணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். அவரை பத்தி பேசாம வேற யாரை பத்தி பேச போறேன்? அவரை பத்தி சும்மா பேச சொன்னாலே 4 மணி நேரம் பேச பாருங்க. ஒரு கேள்வியை நீங்க 2 நிமிஷம் தான் கேட்குறீங்க, 20 நிமிஷம் பேசுறேன். நீங்க 24 நிமிஷம் கண்டென்ட் எதிர்பார்த்தா கூட நான் ஒரு 4 எபிசோடு கொடுப்பேன். அப்ப நமக்கு ஜென்ரலா ஒரு விஷயம் இருக்கு, அது தலைவருக்காக பண்ண போறோம். இன்னைக்கு அதுக்கான தேவையும் இருக்கு, பிராண்டா பிளாக் ஷீப்கான தேவையும் இருக்கு. அப்ப இது 3 சேரும்போது இதுக்கு பண்ணாம வேற எதுக்கு பண்ண போறேன்னு நினைச்சு பண்ணதுதான் அந்த 50 மணி நேரம். அது வந்து கண்டிப்பா ஒரு அப்ரிஷியபிளான ஒரு விஷயம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், நாங்க சின்ன சின்ன விஷயம் ஒன்று ட்ரை பண்ணோம்னாலே நான் ரொம்ப பயப்படுவேன், இது ரிஸ்க்குடா, சப்போஸ் ஒழுங்கா போலனா என்ன பேசுவாங்க அப்படின்னு. பட் இதெல்லாமே டெஃபினட்டா இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டில் இருக்கவங்களுமே ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே கரெக்ட் தான், இல்லை அப்படி என்ன ட்ரை பண்ணி பார்த்துருவோன்ட்டு ஒரு மோட்டிவேஷனலாக தான் இருக்கும். நம்ம நிறைய நல்ல ஜாலியாக ஃபன்னாக பேசணும், ரொம்ப இன்ஸ்பைரிங்காலாம் பேசணும். வேற லெவலான ஒரு ஆமா கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், உலகளாவிய கேம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் விஷயமா இருக்கட்டும், இல்லை பர்சனல் எனிதிங், நான் உங்களுக்கு நாங்கள் அந்த ஃப்ரீடம் நாங்கள் கொடுக்குற ஃப்ரீடம் அதனால குனிஞ்சுக்கிட்டே சொல்கிறேன், எதுக்கு இது வந்து ப்ரெஷர் பண்ணுறேன். இந்த எமோஜிக்கான எக்ஸ்பிரஷன் தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு இருக்கும்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஹக் எமோஜி இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் நான் பேங்காக்ல இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஓகே, உனக்கு அப்படி தோணுமாப்பா? இல்லைண்ணா உங்க ஆப்பை பார்த்தா உங்களுக்கும் தோணும். எனக்கு வந்து அண்ணன் இருக்கிற தைரியம் தான். இது என்ன எமோஜி? சிரிக்கிறது, வாய் விட்டு சிரிக்கிறது. இந்த ஒரு விஷயம், இதை வந்து நீங்க பாத்துட்டே பாருடா அப்படி. இது நம்ம ஆபீஸ்ல எப்பயுமே இருக்கிறது தான். அது ஒரு செட்டு. அதாவது என்கிட்ட ஒரு பெரிய ஒருத்தர் ரிசர்ச் பண்ற ஒருத்தர் வந்து பேசுறப்ப சொன்னார் ரீசெண்டா, மனிதர்களுடைய கேட்டகரி, அதாவது இத்தனை நபர்கள் அப்படின்னு பிரிக்கிறத 85 லட்சம் தான் இருக்கு. 85 லட்சத்துல ஒண்ணுதான் நீங்க. உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா அந்த கேட்டகரி பண்ணோம்னா அதுல 85 லட்சம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எதுக்கு ஒரு முறை மறுபரிசீலனை பண்ணுங்க, நீங்க பிளாக் ஷீப் ஆபீஸ் வாங்க, அங்க இருக்க கேரக்டர்லாம் கீழ இருந்து மேல இருந்து பாருங்க, அது 85 லட்சத்துக்குள்ள கண்டிப்பா அது இருக்காது, எல்லாமே ஒரு ரகம் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 250 பண்ணிக்கங்க. அது இது 250 ரகம். அது மாதிரிதான் அதுங்களை பார்த்தா எனக்கு இதான் தோணும். என்னன்னா இந்த ஆபீஸ்க்குள்ள வர்றப்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளோட ஈகோ டோட்டலா உடைச்சிருவாங்க. நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நம்மளே நம்ப வச்சிருவாங்க. நீங்க நடிகரே இல்லனே அப்படின்னு என்னையே நம்ப வச்சிருவாங்க. ஓகே, அதுல நம்ம கொஞ்சம் கிரவுண்டட் ஆயிருவோம். நம்ம வெளியில எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க, நம்மள நல்லா தெரியுது, அப்பெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஆபீஸ்க்குள்ள போனா
நம்மள ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி செதைச்சு உட்கார வச்சிருவாங்க நம்மள. மேபி அது கூட ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப என்ன சொன்னாலும் நீங்க ரொம்ப ஒரு டவுன் டு அர்த்தான, இதுவுமே வந்து சும்மா நான் சொல்லணும்னு சொல்லல, நீங்க ஒரு பிளாக் ஷிப்புங்கிற இவ்ளோ பெரிய ஒரு இதோட எம்டி, அந்த ஒரு இதுவே இல்லாம ரொம்ப எப்பவுமே கிரவுண்டடா டவுன் டு அர்த்தா தான் இருந்திருக்கீங்க. மேபி டீம் நம்மள நேச்சராவும் நமக்கு அதுதான், அவங்களும் அப்படிதான் வச்சுக்குவாங்க. யாரையுமே அவங்க வியந்து அப்படி இது பண்ணி ஒண்ணு பண்ணிட மாட்டேன். நான் அதனாலதான் டேய் யாரையாவது வியக்கணும், ரசிக்கணும், பாராட்டணும் அப்படிங்கறதெல்லாம் தான் நான் அவங்களுக்கு சொல்றேன். குறிப்பா இப்போ வந்து இந்த அதிர்ச்சி ரிக்கின்னு 2 கேரக்டர். ஆமா அன்னைக்கு கூட நம்ம அசோக்கானோட இடத்தை இப்ப ரிக்கி நிரப்பிட்டு இருக்கான் ஆபீஸ்ல. அவங்கள எந்த டிஸ்கஷன்ல உட்கார வச்சாலும் அந்த டிஸ்கஷன் இப்படிதான் இருக்கும். சிரிச்சு ஃபன் ஜாலியா இருக்கும். இது ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்கும்போது இருக்கும், நம்ம தங்கச்சி தோணும். ஆனா நீங்களும் இல்ல, அப்படி எனக்கு இந்த செட்டை பாக்குறப்ப ஆனந்த கண்ணீரா நிஜமா அந்த மொமெண்ட். அதாவது அப்படி அவ்வளோ இல்ல, அவ்வளோ வேணாம். இல்ல. நான் வந்தோடனே செட்டை பார்த்தோன்னு சொன்னீங்க. சொன்னீங்க இது பண்ணணும் தம்பி சூப்பர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆசை தாங்க. நான் சின்ன சின்ன விஷயம் நம்ம டிவியில பார்த்து அட்மையர் பண்றோம்ல, அதுல என்னைக்காவது நம்ம இருந்துடணும்னு நினைப்போம்ல. நான் காஃபி வித் டிடி வந்துட்டு இருந்த டைம்ல எங்க போய் பேசினாலும் பசங்கள்ட்ட தான் பேசுறப்ப ஒரு நாள் நான் காஃபி வித் டிடியில வருவேண்டா, வந்து பேசுவேண்டா அப்படின்னு சொல்லி, அதுதான் நம்மளோட அதிகபட்சமா இருக்கும். நம்ம அது மாதிரி இந்த செட் பேஸ்டு ஷோ, செட்ல ஆங்கரா இருந்து ஷோ பண்றதுன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த செட்டை பார்த்தோம், செட் உண்மையிலே ரொம்ப வைப்ரண்டா இருக்கு, கலர்ஃபுல்லா வைப்ரண்டா. சுரேஷ் அவர் தான் பண்ணாரு சொன்னாங்க. டீமுக்கு நம்ம விஷ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படி தோணுச்சு இந்த இடத்துல. இது வந்து எப்பயுமே எனக்கு நம்ம டீம்ல இருக்க எல்லா பசங்களும் அடுத்த கட்டம் போறான்றப்ப எனக்கு வர எமோஜி இதுதான். எந்த தடையும் இல்லாம அழுதுருவேன். நீங்க என்ன நினைச்சுக்க, என்னை கிரிஞ்சுன்னு கூட சொல்லிக்க, பூமர்னு கூட சொல்லிக்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கண்ணீர் ரொம்ப உண்மையானது. ஏன்னா அவன் ஜெயிக்கணும்னு தான் இவ்வளவு போராட்டமும். பார்த்தேன் சித்து அண்ணா இது பண்ணிருக்க படம் நடிச்சிருக்காங்க. சோ அதுக்கு நீங்க ரொம்ப இது பண்ணிருந்தீங்க. சோ எதெல்லாம் எனக்கு ஸ்கிரீன்ல இப்போ என்பி அயாஸ ஹீரோவா பாக்குற மொமெண்ட் இருக்குல்ல, ஹர்ஷத் கான ஒரு எமோஷனல் சீன்ல பாக்குற மொமெண்ட், அது வந்து நான் எடிட் டேபிள்ல பார்க்கும்போதே அழுதுட்டேன். அது அந்த சீன்னால எனக்கு அழுக வரல, ஹர்ஷத் கான் மேல அப்படி ஒரு வெயிட்டேஜ் போயிருச்சேன்னு. அவன் ஜெயிச்சிட்டான்ல அந்த இடத்துல அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப நார்மலா கல்லூரி சாலைன்னு நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணோம். அந்த வெப் சீரிஸ்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டுல என்பி ஹீரோயிக்கா ஒரு ஷாட்ல அப்படி வந்து இப்படி ஏறி குதிப்பான். அந்த ஷாட்டை பாக்குறப்ப எனக்கு கண்ணு கலங்குனுச்சு. சார் இவங்க என்னமோ பண்றாங்க இல்ல, ஏன்னா அவங்களுக்கான ரிசோர்சஸ் கம்ப்ளீட்லி இப்போ பசங்களுக்கு தேவையான பெரிய பெரிய ஆடம்பரமான கேமராஸ், லைட்டிங்ஸ், லொகேஷன், காசு, பணம் எதுவுமே இல்லை. ஆனா அவன் அதுல ஒன்று அட்டைன் பண்றான். அதை பாக்குறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது நாளைக்கு ஸ்கிரீனுக்கு கன்வெர்ட் ஆகிறப்ப இன்னும் பெருசா இருக்கும். கார்த்தி நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு பண்ணி அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு வந்ததுல இருந்து வெளியில வந்து 15 நிமிஷம் அழுதும். அதை வந்து நிறைய கமெண்ட்ஸ்ல பாக்குறப்ப திட்டுவாங்க, என்னடா பெருசா சாதிச்சு இந்த படத்தை எடுத்துட்டு இப்பெல்லாம் பேசுவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், அதெல்லாம் தாண்டி அந்த டிராவல் என்னன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா இது வந்து எனக்கு நிறைய முறை ஜோ முடிக்கிறப்ப எனக்கு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்துச்சு. ஜோ ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்ப அப்படி இருந்துச்சு. ஏன்னா ரியோ அங்க அத்தனை முறை எனக்கு எல்லா ஒரு வெர்சடைல் ஹீரோவா, ஒரு ஸ்டாரா தெரிஞ்சாப்ல ரியோ எனக்கு. அது வரையிலும் நம்ம பார்த்த ரியோ வேற, அது ரியோ எதெல்லாம் கடந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். குறிப்பா நெஞ்சமுண்டுக்கு அப்புறம் இதுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய விஷயத்த கடந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. சோ அதெல்லாம் நினைச்சு இது நடக்கிறப்ப எனக்கு வந்து அது இந்த மொமெண்ட் நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். சோ இப்போ அடுத்து இன்னொரு கியூட் எமோஜி. என்னடா வெக்கம், அது வெக்கமா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கங்க, நாங்க எடுத்துக்கலாம். மீம் டெம்ப்ளேட் ஆக்கிட்டீங்க ஒண்ணும் பிரச்சனை. சோ கிஸ்ஸி எமோஜி, இது ஆப்வியஸா நீங்க யாருக்கு வேணா கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல கூடாதுமா, வீட்ல ஒரு அம்மா இருக்காங்க, அம்மா அப்பா ஒய்ஃப். இவங்க அம்மா அப்பா வந்து எனக்கு எப்பயாவது தான் முத்தம் கொடுப்பாங்க அம்மா அப்பாவும். ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட் அல்லது முக்கியமான விஷயத்துக்கா இருக்கும். ரெக்கார்டுக்கு போறதுக்கு முன்னாடி காலில் தொட்டு கும்பிட்டா அப்பா முத்தம் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலான முத்தம் இல்ல, அது எல்லா டைமை விட. அதுதான் ஒய்ஃப்டையும். நான் வந்து இதை யாருக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன்னா, நம்ம ஆஃபீஸில் அசார்னு ஒரு பையன் இருக்கான், அஜித்னு ஒரு பையன் இருக்கான். 2 பேருமே அசிஸ்டன்ஸாக வந்தவங்க. அவங்க எப்படின்னா, நீ உனக்கு என்ன வேணும், ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட பழகிட்டா உங்களுக்கு என்ன வேணும், எத்தனை மணிக்கு வேணும்னு நீங்க சொல்லாம புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. இப்போ அதில் 2 பேரும் சேர்ந்து இப்போ நம்மளோட தலைவர் கிச்சன் அவங்க ஓன் கிச்சன் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து தான் நமக்கு 3 வேளையும் சாப்பாடு வருது. ஹோட்டல்களுக்கு போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், சாப்பிடுவேன், தேடி தேடி சாப்பிடுவேன். சாப்பாட்டை விட சாப்பாடு பரிமாறுறவனோட குணத்தை தான் நான் பார்ப்பேன். அவன் அங்கே அழகா பரிமாறினானா அந்த சாப்பாட்டுக்கே ருசி ஏறிடும். சாப்பாடு செய்யறவங்களும் அப்படிதான், பரிமாறுறவங்களும் அப்படிதான். அவங்க என்ன நினைச்சு பண்றாங்களோ கண்டிப்பா அதுல ஒரு பவர் இருக்கு. அதனாலதான் அம்மா கைப்பக்குவத்தை நம்மளால மிஞ்சற சாப்பாடு கிடையவே கிடையாதுன்னு சொல்றோம். அது வேற ஒண்ணு, அக்கறையோட செய்யறது ஒண்ணு இருக்கு. ஸோ அப்படி பார்த்துக்கிறது இருக்குல்ல, ஒருத்தர் அப்படி மனசார பார்த்துக்கிற, அவங்க என்ன நினைச்சாலும் அவங்க எப்படியா இருந்தாலும் அப்படி பார்த்துக்கிற அந்த 2 பேரும். அதுக்கப்புறம் நம்ம டீம்ல அப்படி அந்த பேண்ட்ரி டீம் இதுல வர எல்லாருமே அப்படி அமைஞ்சாங்க. ஸோ எனக்கு மொத்த டீமுக்கும் இது வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை அப்படின்னு. அது வந்து
எனக்கு அது ஆசை, ஆனா அது அவங்க வந்து அதை அவங்களோட தான் நினைச்சு பண்றாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப. அடுத்தது வந்து கோவம். எந்த வேலைக்குமே டெடிகேஷன் இல்லாம வேலை செய்யறவங்கள பார்த்தா பயங்கர கோவம் வரும். நான் எவ்வளவு பெருசா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத வேல்யூ பண்ணாததுனால தான் ப்ரிப்பேர் பண்ணாம போறாங்கன்னு எனக்கு ஒரு கோவம் வரும். சில இன்டர்வியூஸ் பார்க்குறப்ப எனக்கு கோவம் வரும். ஒரு குறைஞ்சபட்ச கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு போகலாம்ல. நீ உட்கார அந்த ஆங்கருங்கிற இடம் சாதாரண, இன்னைக்கு நமக்கு மொபைல் இருந்தால் நம்ம சேனல் ஆரம்பிச்சிடறோம், நம்ம ஆங்கர் ஆயிடுறோம். அதனால அது ஈஸி கிடையாது. அதில் நமக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னா, நம்ம அதில் ஃபேமஸ் ஆகிறோம்னா, அதை நம்ம இன்னும் எவ்வளோ நல்லா தக்க வச்சுக்கிறதுக்காக வேலை செய்யலாம். நான் இந்த முந்தின ஜென்ரேஷனை கொண்டாடணும்னு நினைக்கிறதுல பிளாக் ஷீப். அதுக்கு ஒரே காரணம் அவங்க உழைப்பு. காலைல 7 மணினா 7 மணிக்கு வித் மேக்கப் ரெடியா இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இருந்த உலகம் இது, சினிமா உலகம். நம்ம ஒன்று கமிட் ஆகிறப்ப நம்மளும் அப்போ அதுல இருந்து தான் எடுத்துக்கணுமே தவிர, நம்ம காசு எத்தனை மணிக்கு போவோம், 6 மணிக்கு முடிச்சிருவீங்களா, வீட்டுக்கு போலாமா, யாருடைய பிரச்சனையுமே பிரச்சனை இல்லை, ஏன் பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிற மைண்ட் செட் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு செம்மக்கம். மீடியா, இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் இங்க ஒரு கேள்வி கேட்டா இதுக்கு என்ன பதில் வரணும்னு அங்க இருக்கவங்க யோசிக்கணும். கிரியேட்டிவ் டீம் அதுக்கேற்ற கேள்வியை போடணும், அதுக்கேற்ற பதிலை வாங்கணும், இது போய் சேரணும், வியூஸ் ஆகணும், கமெண்ட் ஆகணும், சுவாரஸ்யமா இருக்கணும். அப்பதான் இது அடுத்த சீசன் பண்ண. இவ்வளோ இருக்கு. இது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடையாது. அப்போ இதுக்கு வேலை செய்யணும். வேலை செய்யாம டெடிகேஷன் இல்லாம இருக்கவங்கள பார்த்தா உடனே நடந்துடணும், இன்னைக்கே ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறவங்கள பார்த்தா எனக்கு அப்படி ஒரு டென்ஷன் ஆயிடும். இப்போ இதுல ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஓகே, இப்போ பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒன்று, பர்சனல் லைஃப்ல எனக்கு கோவம் வர்றது வந்து வெரி ரேர்லாம் இல்ல. இல்லனா வந்து வீட்ல வைஃப் வந்து உங்க மேல கோவப்படுறது. அவங்களுக்கு கோவம் எப்பயுமே இருக்கும். எனக்கு கோவம் எப்போ வரும்னு சொல்றேன். ஒரு விஷயத்த ஒரு முறை கேட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்லி மறுபடியும் அதே கேள்வியை கேட்டா எனக்கு பிடிக்காது. நான் தான் அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. என்ன பண்றது தங்க, ஏதாவது சொல்லி பேசிக்கிறோம். அவ கேள்வி கேட்டே இருப்பா, நான் பதிலே சொல்ல மாட்டேன், நான் என்னதான் சொல்லிட்டு அப்ப பேசிக்கோங்க. நான் கூட என்ன, நான் அப்படிலாம் பண்ணது இல்லையே அப்படின்னு பார்த்தேன். அதுல நமக்கு சந்தேகம் இருந்தா அப்பயே கேட்டுடலாம். அதை விட்டுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு அன்னைக்கு நான் கேட்டப்ப நீங்க சொன்னீங்க, ஆனா அதுல அப்படின்னு கேட்டா எனக்கு போகுது. அன்னைக்கு கேட்டப்ப சொன்னதுல அப்ப 10 நாளா அதை மைண்ட்ல வச்சிருந்தியா, அதை வந்து ஏன் அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். நான் எந்த எமோஷனையும் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். சண்டை போட்டா அன்னைக்கு நைட்டோட அது முடிஞ்சிச்சு, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஜாலி ஆயிருவோம், மத்தபடி பேச ஆரம்பிச்சிரும். அது வந்து எனக்குமே பயங்கர பையன் இருப்பான் தெரியுமா. நான் 12th படிக்கும் போது எங்க கேங் கூட சண்டைக்கு வரோம். நீயா என்ன 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன வந்து வாடான்னு கூப்பிட்டேன். நான் காலேஜ் போயிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுறேன், அங்க வந்து பாடுறான்னு நானும் ராம்கிட்ட பேசும்போதுமே சொல்லுவேன், நாங்க நார்மலா எப்பவுமே உனக்கு என்ன என்கிட்ட பிரச்சனை அப்பவே கேளு, என்ன திட்டு, நான் உன் மேல கோவப்படுறேன், ஆனா அடுத்த சண்டையில இதை பத்தி பேசாத. அந்த நாளே எல்லாத்தையும் அதை முடிச்சு. இப்போ நம்ம நிறைய பேசணும். விக்னேஷ் அண்ணா நம்ம நிறைய பேசணும். நான் வந்து நான் ஆடியன்ஸ் இல்ல. அதாவது லிசனிங் தான் பெரிய ஸ்கில் இருக்கிறதுலயே. யூ ஆர் a very good listener. தேங்க்ஸ். நினைச்சா அதே வாங்கிக்கிறாப்ல, அதான் ராம். ஆமாண்ணா, ரொம்ப நிறைய எபிசோட்ஸா லிசனரா தான் இருக்காங்க. வெரி குட். இப்போ வந்து விக்னேஷ் காந்த் புக் அப்படின்னு ஒண்ணு வந்து நீங்களே எழுதுறீங்க, யாரோ ஒருத்தவங்க எழுதுறாங்கன்னா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? உள்ள ஒரு 4 டாபிக் இருக்கும். அவ்வளவு ஒன்றும் ஒருத்தர் இல்ல. எனக்கு இப்படி தோணுது, யூனிவர்ஸும் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் ரொம்ப நம்புறேன். வேணும் ஆக்சுவலா நாங்களும் ரொம்ப நம்புறோம். தலைவர் ஃபேன் வேற. தலைவர் வந்து இந்த மிராக்கிள்ஸை பத்தி நிறைய பேசுவாரு. ஸோ அதிசயம் அற்புதம் நிகழும்னு சொல்லுவார்ல, நிகழ்ந்த அதிசயமும் அற்புதமும் அப்படின்ற டைட்டில் வைக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா போச்சு. ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? 2 விஷயம். அம்மாவையும் அப்பாவையும் அவங்களுக்கு ஆசைப்படுற ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும். அவங்க கூட மினிமம் ஒரு 20 நாள் ஃபோன் யூஸ் பண்ணாம நான் ஒரு டூர் போகணும், டிராவல். ஓகே. இது ஓகே. ராஜாத்திக்கு வந்து கொரியன் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லா பெண்கள் மாதிரி இருந்தா இப்ப இருக்கக்கூடிய நவராரிக பெண்கள் எல்லாருக்கும் பிடித்த, என்னமோ இங்கெல்லாம் கிரியேட்டரே இல்லாத மாதிரி அவங்க தெரியாதுங்க அப்படின்னு. அவ எப்படின்னு தெரியறதை விட அது அவனா அவளானே எனக்கு தெரியும் பல நேரத்துல. பாய்ஸ் நான் அவங்க வந்து அவங்க எங்களுக்கு வந்து அவங்க லுக்ஸ் எல்லாம் நாங்க வந்து அத பத்தி பேசல. அது சொல்லிட்டா, இந்த கதையை சொல்லிட்டா. இவ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தா, ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா. செமையா படம் செம வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்க காட்டு பார்ப்போம். அந்த படத்தை பார்த்தா நம்ம மின்சார கனவை அங்க இருந்து எடுத்து வச்சிருக்கானுங்க. மொழிகள்லாம் பார்க்கும்போது
அங்க நடக்கிற சம்பவங்கள் தான் நமக்கு புரியாது. அதை வந்து யாராவது சொன்னா இது அதனால நடக்குது அப்படி நம்ம இதுல யார் என்னன்னே கொஞ்ச நேரம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது புரியாது. இவன் யாரு, இவன் தான் அவங்கள கல்யாணம் பண்ணா, அப்ப அவன் யாரு, இவன் தானே முதல் சீட்ல வந்தான். முதல்ல அந்த முகத்தை நான் பதிவு பண்ணிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம். நீங்க பதிவு பண்ணிடுவீங்க. அடுத்த பேரு ஜுங்கு. ஆமா, இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. ரெண்டு பேரும் இது எவன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எவன் ஜுங்கு எது ஊஜுங் எது ஐயோ இதுக்கு வேற நம்மள செஞ்சு செய்வாங்க. ஐ எம் ரியலி ஐ எம் a fan of K-drama K-drama, K-pop, K-drama எல்லாமே என்னோட டேஸே கிடையாது. எவ்ரிடே அத பார்த்து தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்கள கொரியா கூட்டு போய் ஸோ அங்கே வந்து அவங்கள ஒரு சின்ன ட்ரிப் கூட்டு போகணும்னு எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இப்போ இருக்கு. இதெல்லாம் சும்மா ஷார்ட் டேர்ம் கோல் தான். நைஸ் நைஸ். முடிஞ்சா அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்கள் எல்லாம் அவங்களுக்கு காட்டணும். அவங்க ஏன்னா இப்பவே இங்கே நம்ம டி நகர்ல ஒரு கொரியன் நூடுல்ஸ் கடை இருக்கு. அந்த கடையை பார்த்தாலே இந்த நூடுல்ஸ் அந்த சீரீஸ்ல வரும், இந்த பொருள் அப்படி ஒரு அப்பெல்லாம் சொல்லுது. அப்ப அங்க போனா இன்னும் எக்ஸைட் பயங்கரமா இருக்கும். பாக்குற எல்லா இடத்துல இருந்து எக்ஸைட் ஆவாங்க. இவங்க சிஸ்டர் வந்து பயங்கரமா ஒரு பிடிஎஸ் ஃபேன். அவளுக்கும் இந்த கொரியன் இதெல்லாம் ரொம்ப பாப்பா. சோ அவளுக்கும் அப்படிதான் அந்த கொரியன் சம்பந்தப்பட்ட எதையாவது பாத்துட்டானா என்கிட்ட இந்த சாப்ஸ்டிக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்து மேடம் சாப்ஸ்டிக்ல தான் இட்லியே சாப்பிடுவோம். ஐயோ சாமி, இட்லி சாப்பிட்டா பரவாயில்ல, சாப்ஸ்டிக்ல தண்ணி குடிப்பாங்க. இப்படி வச்சுப்பா போல இப்படி வச்சுட்டு குடிப்போம். அவ கொரியன் முடியுது இல்ல. அவளுக்கு வந்து இப்படி பண்ணி அவளுக்கு ஒரு ஜாலியான ஒரு விஷயம். இங்க நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். நாங்க எதனால K-drama ஃபேன்ஸா இருக்கோம்னா அந்த பசங்க அப்படி கியூட்டா இருக்காங்க, அது வேற விஷயம். அவங்க பண்ற ஒரு விஷயம், அவங்க லவ்வர் அப்படி பாத்துப்பாங்க, உட்காருமா அப்படிம்பாங்க. அங்க ஒரு 4 ஸ்லோ மோஷன் போட்டு பாட்டு போடுவாங்க. நீ சிறகடிக்க ஆசை பாத்திருக்கியா? இல்லனா அது நம்ம ஊர்லயும் இருக்கு. பட் அது இங்க இருக்கிற மின்சார கனவு, இங்க இருக்கிற சிறகடிக்கிற ஆசை எல்லாம் தான் அங்க இருக்கு. அது அப்படியும் சொல்லலாம். பட் இட்ஸ் ஓகே. எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கு. நான் ரொம்ப நாளா நிறைவேறவே தனியா ஏதாவது பண்ணணும். ரொம்ப தூரம்லாம் இல்ல, ஜஸ்ட் இல்ல நான் சொல்லு இன்னைக்கு உனக்கு இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்கல்ல, அது மாதிரி நீ கோச்சிட்டு வேற எங்கேயாவது இல்ல நான் பிளாக் ஷிப் வீட்டுக்கு வந்துடுறேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது சண்டை வந்தா, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல இவங்க சொல்றாங்கல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் அந்த பையனை தனியா விடமா அப்படின்னு. உண்மையாவே நான் சொல்லுவேன், டேய் சரி போயிட்டு வாடா அப்படின்னு. போயிட்டு ஒரு 2 நிமிஷம் நீயும் வாயேன், இத சொல்லுவாங்களா இல்லையான்னு கற்பூரத்துல சத்தியம் அடிச்சு கேளுங்க. அது சொல்லுவேன். அது பேர் தான் பாசம். என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து ஒரு கடைக்கு போய் ஒரு வயர் வாங்கணும் அப்படின்னா நீயும் வாயேன், எனக்கு போர் அடிக்கும். ஒரு 2 நிமிஷம் நின்னு வாங்க போறடா போடா. நான் திட்டிட்டேனாலும் கூட இருந்துடணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி எனக்கு ஒரே ஒரு பக்கெட் லிஸ்ட் தான். சொல்லுப்பா. ரொம்ப தூரம்லாம் நான் டிராவல் பண்ணி போகணும். போயிட்டு அங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அது எங்கன்னா கீழ்பாக் போகணும், இவளை அட்மிட் பண்ணணும், நான் ரிசப்ஷன்ல உட்காந்து நிம்மதியா இருக்கேன். அதை வந்து நம்ம வீடியோவா எடுத்து BS vlogல போட்டுறோம். அந்த மாதிரி 2 பேரும் இதுல சேர்ந்துட்டீங்களா? நான் கூட நீ ஏதோ பயங்கரமா ஜெனரலா அது அவனுடைய இதா மட்டும் இருந்திருந்தா நான் கன்சிடர் பண்ணிருக்க மாட்டேன். பட் அதுல ஒரு பொது நலனும் இருக்கு, கண்டிப்பா மக்களுக்கான நல்லதும் இருக்குன்றப்ப எனக்கு அது வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியா நம்ம பண்ணலாம். ஓகே, நான் புரியுது. நானும் இதுக்கு கண்டிப்பா உடன்படுறேன். என்ன இதுக்கு மேல இது நான் 2 பேர் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க. நான் நடுவில் பேசுறேன், ரொம்ப வீக் ஆயிடும் என்னோட எண்டு. ஆக்சுவலி ரொம்ப ஜாலியா செம்ம ஃபன்னா, எங்களுக்கு ரொம்பவே ஜாலியா போச்சு. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இது ஒரு இன்டர்வியூ அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஜாலியா அண்ணாட்ட உட்காந்து பேசுறோம், நம்ம தாத்தா கதை பாட்டி கதைலாம் பேசுறோம்னு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் இதுவும். ரொம்ப ஹாப்பி நீங்க வந்ததுக்கு. வழி இல்ல, நீங்க ஆங்கரா இருக்கப்ப எல்லாத்தையும் இதுதான் சொல்லணும். இல்ல அப்பலாம் இல்ல. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, நல்ல ஜாலியா போச்சு. உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்களோட பிஸி ஷெட்யூல் இங்க வந்திருந்தீங்க. எங்கேயுமே சொல்லாத சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் சொல்லுவோம். பட் அதை தாண்டி நான் சொல்றேன், உண்மையிலே எனக்கும் பேசாத சில விஷயங்கள்லாம் பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸா இது இருந்துச்சு. கண்டிப்பா ராஜாத்தி பார்த்தா கோவப்படுவா. உன்னையெல்லாம் இந்த ஷோக்கு கூப்பிட்டுக்கவே கூடாது. அந்த ஹார்ட் உனக்கு இருக்கா? மனசாட்சியோட என்னைக்காவது நீ நடந்திருக்கியா? நான் என்ன சொல்றேன், இதை எடிட் பண்ணி இல்ல ராசாசி அப்படின்னு போட்டு ஒரு ஸ்கிரீன் கேப்சர் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை வந்து அன்னைக்கு அனுப்புங்க. ஆக்சுவலா தமிழ் சினிமால அவ்வளோ ராசாத்தி பாட்டு இருக்கு. அவளுக்கு என்னன்னா டெய்லி ஒரு பாட்டு வச்சா கூட 365 நாள் பாட்டு வைக்கலாம் ஸ்டேட்டஸ்ல. ஒரு நாளாவது எனக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. பட் பாசம்ன்றது வெளிப்படுத்துறதுல மட்டும் இல்லைன்னு நம்புறேன். வேணாம், அப்படி வெளிப்படுத்தாத பக்கங்களை வெளிப்படுத்தியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் இருவருக்கும். நெஞ்சமே மட்டும் இல்ல, இது மாதிரி இன்னும் நிறைய ஷோஸ், நிறைய ஐடியேஷன்ஸ் நிச்சயமா உங்களால இன்னும் நிறைய பண்ண முடியும், என்டர்டெயின் பண்ண முடியும். தமிழ் சமூகத்துக்கு கப்புள் vlogging அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு பைனியர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கப்புள் vloggers-ல நீங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்றத காட்டினதுல உங்களுடைய பங்கு ரொம்ப பெருசு. இன்னைக்கு உங்களுடைய வழியில அவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்காங்க, ஏர்ன் பண்றாங்க, பெருசாகிறாங்க. அது எல்லாமே பெரிய சந்தோஷம் தான். நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். தேங்க்யூ சோ மச். நாங்க எண்டு கார்டெல்லாம் கொடுக்க வேணாம், கேட்காதீங்க. மாசம் ஒரு எண்டு கார்டு கொடுத்துட்டாரு. இன்டர்வியூ பண்ணா எங்க போனாலும் எங்க வேலை எங்க, அவ்வளவுதான். நாங்க முடிச்சுட்டு போயிட்டே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு, அப்பாடா அப்படின்னு.
ஓகே நான் ஒரு gift hamper from Let's Go Holidays. Super. So Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, East Path Island Massage, Skin Med, and The Label Eye.